நீங்க புரிஞ்சுக்கங்க. சூரியனை வைத்து நாம் உண்மையாக கணக்கிட முடியும். உங்க வீட்ல நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஒரு குச்சிங்க. ஒரு 4 அடி 5 அடிக்கு ஒரு குச்சி ஒண்ணு மொட்டை மாடியிலயோ, உங்க வீட்டுக்கு வராண்டாலயோ எங்கேயோ ஒரு இடத்துல தோட்டத்திலயோ நல்லா நகுராம நல்லா டைட்டா ஒரு குச்சி வச்சிருங்க. டெய்லி அந்த குச்சியில ஒரு நிழல் வரும் இல்லையா? காலையில சூரியன் உதிக்கும் பொழுது சரியா ஒரு டைம் வச்சுக்கங்க. காலையில 7:30 மணி வச்சுக்கங்க அந்த மாரி. ஒரு டைம்ல அந்த நிழல் எங்க போகுதுன்னு பாருங்களேன். ஆச்சரியமா இருக்குங்க. இதாங்க வானவியல். அந்த நிழல் ஒரே இடத்தில் இருக்காது. இன்னைக்கு இங்க பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தள்ளி தள்ளி போகுங்க. சூரியன் வலது பக்கமாக போகும் பொழுது, உங்க நிழல் இடது பக்கமாக போகும். சூரியன் இடது பக்கமாக போகும் பொழுது, நிழல் வலது பக்கமாக போகும். அந்த நிழல பார்த்துட்டே இருங்க. நிழல் போய் திரும்புங்க. இது ஒரு பெரிய கணக்குங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மார்ச் 20ஆம் தேதி சமநாள். ஆங்கிலத்துல வந்து ஈக்வனாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. EQUINOX சமநாள். வருடத்தில் 2 முறை வரும். மார்ச் 20ஆம் தேதி வருது. அடுத்து செப்டம்பர் 22ஆம் தேதி வரும். இந்த சமநாள் ஒரு முக்கியமான நாள். ஏன்னா பூமி, சூரியன், நிலநடுக்கோடு 3ம் ஒரே நேரத்தில் சந்திக்கும் நாள். இந்த நாளில் அந்த குறிப்பிட்ட பயிற்சி, சரகலை பயிற்சி நம்ம செஞ்சோம்னா ஒரு 6 மாசத்துக்கு சிறப்பா இருக்கலாங்க.